எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் பார்க்குற வீடியோவானது சரவண பவான் ரெஸ்டாரண்ட், கனடாவில் அமைந்திருக்கும் மிசிசாகா நகரத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் இந்த ரெஸ்டாரண்ட். இங்கே எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். உடைய லஞ்ச் இங்கேயே எடுக்கலாம்னு வந்தேன். இதை பார்க்கும்போது தெரியுது 29 நாட்டில் இவங்களோட ரெஸ்டாரண்ட் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நியூ இயர் என்ற காரணத்தால் நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இன்றைக்கி இடமே கிடைக்க இல்லை. அதனால் 1 மணித்தேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இது சரி வராதுன்ட்டு தான் சாப்பாடை எடுத்துகிட்டு வீட்டை போய் சாப்பிடுவோன்னு போகிறோம். சரி, வீடியோ பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குண்டு. ஓகே, சரவண பவான் ரெஸ்டாரண்ட் வந்து 29 நாட்டில் இருக்குது. டிஃப்ரெண்ட் கிளேன்னு சொன்னாலும் கனடாவில் 2-3 இடம் இருக்குது. ஸ்காப்ரோ, பிரம்டன், மிசிசாகா. நாங்கள் போனது மிசிசாகா லொக்கேஷன். இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட நியூ இயர் ரெண்டபடியாக நிறைய ஆக்கள் லைனில் நின்று எங்கட தமிழ் ஆக்கள் மட்டுமில்லை, இந்தியன்ஸில் வேறு கம்யூனிட்டி ஆக்கள் கூட வந்து சாப்பிட்றாங்க. அப்போ அதனால் வந்து வெயிட்டிங் டேபிளில் ஓட கொடுத்துட்டு காருக்கு ஏறி போனோம். அதன்படி அவங்க கோல் பண்ணும்போது அந்த உள்ளுக்கு இருந்து சாப்பிடணும். அப்போ நானும் சாப்பிடலாம்னா உள்ளுக்கு போனால் நிறைய சனம். அப்போ என்ன சரி வீட்டில் போய் எடுத்துக்கொண்டு சாப்பிடணுன்னா இன்றைக்கு வந்து மசாலா தோசை, வடை, அதுவும் எல்லாம் ஓட கொடுத்து எடுத்துனா கிட்டத்தட்ட சாப்பாடு ஓகே, நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்ன சாப்பாடு பார்ப்போம். இப்போ வடை என்ன கேட்கணும் பார்ப்போம். வடை, சாம்பார், சட்னி, 3 விதமான சட்னி வந்திருக்கணும். $12 தான். இப்போ இவ்வளவு வந்து $12. ஆனால் பரவாயில்லை, காசுக்கு நல்ல சாப்பாடு. மசாலா தோசை வித் வடை அண்ட் சட்னி அண்ட் சாம்பாரோட இருக்கேன். சரி, கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் சாப்பிட போகிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ சாம்பாரை விட்டு சாப்பிட போகிறேன். சாம்பார் இருக்குது. ஆனால் ஓகே, என்ன உள்ளு பிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, உள்ளுக்கு இந்த சாதம் வச்சு பருப்பு சாதம் மாதிரி மசாலா இதெல்லாம் இருக்குது. பார்ப்போம். கிழங்கு, கடலை எல்லாம் போட்டு சூப்பரான சாப்பாடு தான். என்ன உண்டு, சட்னியும் எடுத்து இல்லை ஒன்றா சேர்த்து பார்ப்போம். இந்தியாவில் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் என்னென்னா, தமிழ்நாட்டில் சரவண பவான் வந்து ரெஸ்டாரண்ட் போகும்போது எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவிலேருந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்குது. தோசை, மசாலா தோசை சூப்பர். அதே போல் வடையும் நல்ல சொப்பான மெது வடை. சூப்பராக இருக்குது. விலைக்கேற்ற சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு. நீங்கள் 6 மணிக்கு 2 இடம் இருக்குது. மிசிசாகா, பிரம்டன், ஸ்காப்ரோ 3 இடம். ஸ்காப்ரோவில் வந்து பொஃபேயும் இருக்குது. சாட்டர்டே சண்டே 6 மணிக்குன்னா போய் சாப்பிடலாம். சரவண பவான் வெரி ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் வந்து வேர்ல்டில் 29 கடை. சரி, இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். என்னென்னு சொன்னால் இது வந்து ஜஸ்ட் இந்த நியூ இயர், அதனால் வந்து வீட்டில் சமைக்கிறது சாப்பிட்றது காரணத்தால் அந்த வெளியில் போய் சாப்பிடணுன்னா வெளியில் போய் சாப்பாடு எடுத்துக்கொண்டாங்க. என்ன இருந்து சாப்பாடு போனாங்க. அங்கே இருக்கிறது இடம் இல்லை. நிறைய சனம் எங்களை இந்தியன் மட்டும் இல்லை, சொல்லுங்கள் இல்லை, வேறு கம்யூனிட்டியாக்கள் கூட நிறைய பேர். அப்போ 20 நிமிஷத்துலேருந்து 40-50 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணணும். டேபிளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு வெயிட் பண்ணணும். அவன் ஹோல்ட் பண்ணும்போது உள்ளே போய் சாப்பிடணும். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், சரி வரையில் அதை எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிட்றேன். வடையை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கின்றது. வடை சொல்லத்து வரல, மெது வடை சட்னியோடு சொல்லிட்டு பார்ப்போம். சும்மா சூப்பராக இருக்குது. இந்த கையெல்லாம் சாப்பிட்றேன். என்ன சொன்னால் இப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த சட்னி, வடை, சாம்பார் தான் சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாக சொல்லத்து விட சூப்பரான சாப்பாடு. நியூ இயருக்கு சரவணா தான் இன்றைக்கு சரவண பவன் தான் சாப்பாடு. வெதரம் ஓரளவுக்கு குளிர், சினோ, அதனால் வந்து வெளியில் போய் பண்ணி வந்து சாப்பிட்றது நல்லா இருக்குது. வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு வீட்டில் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய இந்தியன்ஸ், தமிழர்கள் எல்லாம், நிறைய தமிழ்நாடு பசங்க பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. ஆனால் என்ன உள்ளுக்கு இருந்து சாப்பிட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஊரில் இருந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருந்தாலும் இப்படி எல்லாம் கொஞ்சம் கிடைக்குது. கனடா பொறுத்தளவில் இப்படியான சாப்பாடெல்லாம் ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்குது. ஊரில் கிடைக்கிற எல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். அது நல்லா இருக்குது. வேலை பார்க்குறேன் இந்த ரெஸ்டாரண்ட் வேலை பார்க்கக்கூடியும் தமிழ்நாட்டில் இருந்து வந்து
இந்த 2 தான் வேலை பார்க்குறாங்க. அது எப்படியோ இந்த சாப்பாடு நல்லது. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்ன ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்கள் எல்லாருக்கும் நன்றியுடன் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்கிறேன். இந்த எதிர்வார வருஷம் இந்த 26ஆம் ஆண்டு இதை விட தரமான வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன். இதுவரைக்கும் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவித்த உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இதை விட தரமான வீடியோவை இனி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்ன வேலைப்படு இந்த வேலைக்கு போட்டு வந்து தான் டைம் இருக்கிற நேரத்தில் இந்த வீடியோவில் போடுறேன். இது 2 விஷயம் ஒன்று நான் லேர்ன் பண்ணுறேன், எப்படி என்ன மாதிரி செய்கிறது, நல்லது கெட்டது யூடியூப் சேனலுக்கு. இதில் நல்ல விஷயம் எது, கெட்ட விஷயம் எது. 2வது அவங்களோட பாலிசி, யூடியூப் பாலிசியை ஃபாலோ பண்ணணும், காப்பிரைட் அது இதுன்னு சொல்லி. அதுபோக எடிட்டிங் செய்து தான் போடணும். அப்படி கொஞ்சம் இது செய்கிறதால கொஞ்சம் லேர்ன் பண்ணுறேன், அது ஒரு காரணம். 2வது இந்த வேலை முக்கியம். வேலையை செய்து கொண்டு தான் இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனலையும் நடத்துகிறேன். அந்த வேலைப்பழு மண்டே டு ஃப்ரைடேயில் வேலை, அதோட சாட்டர்டே சண்டே வீட்டில் சில இதில் வேலைகள். அப்போ அதனால் டைம் இருக்கும்போது உங்களுக்கு வேறு வீடியோவாக போடுறேன். எனக்கு சமைச்சுறாங்கன்னா கணக்கு வீடியோ எதிர்பார்க்கலாம். எங்கள் தமிழாக்களில் ஒன்று கூடல்கள், அதுபோல் தமிழாக்களில் நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட வீடியோவில் கணக்க போடுவேன். சுற்றி டொரண்டோ, ஒன்டாரியோ, கனடாவில் உள்ள இடங்களை சுற்றி காட்டுவேன். சரி, இந்த சேனலுக்கு நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், புது ஆக்கள்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். இதுவரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். அதே போல் உங்களுக்கும் இந்த வருஷம் நல்ல வருஷம் அமைய வாழ்த்துக்கள். இதேபோல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.